தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் திமுக ஆட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. முதல்வர் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் முறையான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதால் பதவியேற்ற தங்களுக்கு அவகாசம் வேண்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்தார். ஒன்றிய அரசுடன் மோதல் போக்கை காட்டிலும் தமிழகத்தின் வளர்ச்சிதான் முக்கியம் எனவும் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் நடமாட்டம், கொள்ளை, ஊழல் மற்றும் கட்சி நிதி குறித்து விஜய் பேசியபோது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. அதன்பின் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சர் கட்சி நிதி பற்றியே பேசினார் என்றும் எந்த ஒரு கட்சியின் பெயரை குறிப்பிடவில்லை எனவும் விளக்கினார். உரை முடிந்தவுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது.